வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் பகுதியில் மாடப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 40 குடும்பமும், கோனேரிக்குப்பம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 60 குடும்பமும் கழிவுநீர் கால்வாயை உபயோகப்படுத்தி வருகிறார்கள். மேலும் கழிவுநீர் கால்வாய் நிரம்பியதால் அப்பகுதியில் இருந்து கழிவு நீரானது அருகிலுள்ள சமத்துவபுர பகுதி மக்களின் குடியிருப்புகளிலும், சாலைகளிலும் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக கழிவு நீரில் புழுக்களும், துர்நாற்றமும் அதிக அளவு வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயகரமான சூழல் இப்பகுதியில் நிலவி வருகிறது. மேலும் கழிவுநீர் தேங்குவதால் வீட்டின் உள்ளே சென்று வர முடியவில்லை. அதிகப்படியான மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் என அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். பலமுறை இது சம்பந்தமாக துறை சார்ந்த அதிகாரிகளிடமும், கிராம சபை கூட்டத்திலும் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. தலைவர் மற்றும் கவுன்சிலர் அவர்களிடம் கூறியும் அலட்சியமான பதில் கூறுவதால் பொதுமக்கள் வேதனை அடைந்து வருவதாக கூறுகின்றனர். உடனடியாக கழிவுநீர் கால்வாயில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை உடனடியாக அப்புறப்படுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையென்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர், விழுப்புரம் ஜோதிலிங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப்